ஹாய். இன்னைக்கு மீன் வாங்குறதுக்காக கடைக்கு போறதுக்கு எங்க ஆண்டி பாத்தீங்கன்னா அம்மாவை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க 2 பேரும் அப்படியே சேர்ந்து அது கூடயே தொத்திக்கிட்டு போயிட்டோம். அங்க போய் பார்த்தா மீன்லாம் ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா நேத்து வந்து சுனாமி தினம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து நிறைய மீன் பிடிக்க போயிருக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த டூனாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீனே 150 அப்புறம் 200 இந்த மாதிரி வந்து சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. இந்த மஞ்சள் பாறை எல்லாம் 150 வித்துட்டு இருந்தாங்க. மீன் கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூறு போட்டு காய்கறிகள் அப்புறம் கிழங்கு எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. இந்த திருக்க மீன் பார்த்தீங்கன்னா 200 150 அந்த ரேஞ்சில் வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்க பக்கத்துலேயே வந்து காணாங்கத்தை வித்துட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாமே கூறு தான், எந்த மீனுமே வெயிட் கிடையாது. இந்த பெரிய கண்ணு இருக்கிற கண்ணங்கொழி சாலை மீன் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணி 5 மீன் வச்சிருந்தாங்க. அப்புறம் மத்தி, இந்த கலசு, பூ மீன் இதெல்லாமே கூட வச்சிருந்தாங்க. இந்த டூனா வந்து 200 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம பீஸ் போட்டு வாங்கிக்கலாம். ஆல்ரெடி தலைப்பாகம் வந்து யாரோ வாங்கிட்டு போயிருக்காங்க. பேசுனா ஒரு 150க்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீன் கம்மியாக இருந்ததுனால அவங்க கம்மி பண்ணுற மாதிரியும் தெரியல. நாங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மீன் தேடி தான் போயிருந்தோம். இந்த புள்ளிக்கலவா மீன் பார்த்தீங்கன்னா உயிரோடே இருந்துச்சு. ஆனால் சின்ன சைஸ் மீன் 3 மீன் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த சீடி மீன் வச்சுருந்தாங்க. இது கார மீனில் ஒரு வகை தான். இது பார்த்தீங்கன்னா 5 மீன் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. இப்படியே 2 கூரா வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு மீன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. அப்படியே இந்த மத்தி கூரெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. எல்லோஃபின் டூனா பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தங்க தான் வச்சுட்டு இருந்தாங்க. 350 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 300 பேசி அப்புறம் ஃபைனல் ப்ரைஸ் வந்து 250 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து இந்த ஹேண்ட்மேட் அப்பளம், கருவாடு இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. தேவைன்னா வாங்கியிருக்கலாம்.